ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தர்ஷு வைப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸுக்கு நிறைய ஹைப் இருக்குது. இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயுமே இதை வந்து நிறைய ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ ப்ரைஸ்க்கு நான் வாங்கினேன், லோக்கல் ஷாப்ஸில் இது எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்க, இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, இதை தப்பாக செட் பண்ணி நீங்கள் வந்து அயன் பண்ணும்போது உங்கள் ட்ரெஸ்ஸை ஸ்பாயில் ஆகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. இது எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் டேங்க்கு. இது வந்து வாட்டர் ஸ்ப்ரே ஆகிற பட்டனு. இது வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இங்கே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்ப்ரே ஆகும். இது வந்து என்ன பட்டன் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டீம் எவ்வளோ வேணும் அப்படின்றதுக்கான சொல்கிற பட்டன், ஓகேவா? அந்த செட் பண்ணுற பட்டன். இங்கே வந்து ஒரு ஆரோ கொடுத்துருப்பாங்க. இப்படி இந்த ஆரோ எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இந்த ஆரோ வந்து நேராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்லி வாட்டர் மட்டும்தான் ஸ்ப்ரே ஆகும். இந்த ஆரோ வந்து ஜஸ்ட் இந்த க்ளவுடு மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க இந்த சைடில், ஓகேவா? இங்கே போட்டிருப்பாங்க. இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஸ்டீம் வந்து கம்மியாக வரும். அதுவே இந்த இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டீம் வந்து அதிகமாக வரும். இந்த 2 ஆப்ஷன் தான் இங்கே இருக்கும். மற்றபடி 3 ஆப்ஷன். நார்மலாக வச்சிங்க அப்படின்னா வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகும். நீங்கள் இதை வச்சாலும் வைக்கலனாலும் வாட்டர் வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்ப்ரே ஆகும், ஓகேவா? இது நார்மல் ஆஸ் யூஷுவல் இப்படி தான் இருக்கும். இது வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணுறது. வாட்டர் எவ்வளோ ஃபில் பண்ணணும் அப்படின்னா இங்கே மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கோடு போட்டிருப்பாங்க, ஓகேவா? இங்கே போட்டிருப்பாங்க மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கேமராவில் தெரியல. அந்த மேக்ஸிமம் வரைக்கும் தண்ணி ஊற்றணும், இது வரைக்கும் தண்ணி ஊற்றணும் அப்படின்ல, அதுக்குள்ளே வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம், ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அது வழியில் இருந்துலாம் உங்களுக்கு வந்து வாட்டர் லீக்கேஜ் வந்து நிறைய இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க. மேக்ஸிமம்குள்ளேயே நீங்கள் தண்ணி வந்து ஊற்றி ஸ்டாப் பண்ணிவிடுங்க. சில்க் காட்டன் அதெல்லாம் அயன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா? காட்டன் நீங்கள் அயன் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து 3 டாட் இருக்கும், அங்கே கிளிக் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து முக்கியமான ஒரு ஆப்ஷன் மட்டும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்டீம் வரணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக இது எதுவுமே செட் பண்ணாமல் சில்கில் வச்சுட்டு நீங்கள் எதுவுமே செட் பண்ணாமல் அயன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அயன் ஆகும். ஆனால் உங்களுக்கு ஸ்டீம் வராது. ஸ்டீம் வரணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே செட்டிங்ஸில் மாற்றணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இங்கே காட்டன் மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னு இருக்கும்ல, மேக்ஸிமமில் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை வந்து வச்சுருக்கணும். இங்கே ஒரு ஆரோ இருக்கும், அந்த ஆரோவுக்கு நேராக மேக்ஸிமம் அப்படின்ற ஒரு அந்த ஆப்ஷனை நீங்கள் வச்சுருக்கணும். அங்கேயும் நீங்கள் வைக்கலாம். இல்லைனா வந்து இந்த 2 டாட் 3 டாட் 2 இருக்கும், அந்த 2த்துக்கும் நடுவில் வச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஸ்டீம் வெளியே வரும். இந்த ஆப்ஷனை கரெக்டாக வந்து செட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆப்ஷனை நான் சொல்லியிருப்பேன். இங்கே வந்து 2 க்ளவுட் சிம்பிள் மாதிரி போட்டிருப்பாங்க, அதுதான் ஸ்டீம் சிம்பிள். அந்த சிம்பிளும் இந்த காட்டனுக்கு நேராகவும் போட்டிருப்பாங்க இந்த ஒயிட் கலர் இதுவில். இந்த ஆப்ஷனை இங்கே செட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டீம் வந்து வெளியே வரும், ஓகேவா? இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் க்ளவுட் சிம்பிளுக்காக திருப்பி விட்டுடணும், இங்கே வச்சிடணும். இங்கே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீம் வந்து கம்மியாக வெளியே வரும். இதுவே நீங்கள் இந்த சைடு இன்னும் நல்லா ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து அதிகமாக ஸ்டீம் வந்து நிறைய ஸ்டீம் வந்து வெளியே வரும். மோஸ்ட்லி இந்த ப்ரீப்ளீட்டிங், அதுக்கப்புறமா ரொம்ப காட்டன் ட்ரெஸ்ஸு சுருக்கமாக இருக்குது, இந்த கஞ்சி போட்டுலாம் ட்ரெஸ் தருவாங்கள்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி நீங்கள் இதை வச்சு அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து ஒரு அயனிங் வந்து கொடுக்கும், நீட்டாக இருக்கும். அதில் மேக்ஸிமம் சாரீ என்ன டைப்போ கிளாத் என்ன டைப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆப்ஷனை செட் பண்ணிவிட்டு அயன் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த அயன் பாக்ஸ் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டீம் கண்ட்ரோல் பட்டனை இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். அப்போ நீங்கள் ஸ்ப்ரே பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். அப்படி இல்லைனா வாட்டர் டேங்க் மூலிமா கூட க்ளீன் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் அயன் பாக்ஸை இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷனில் ப்ளேஸே பண்ணக்கூடாது. எப்பவுமே இது அயனிங் இதில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷன் வந்து ப்ளேஸ் பண்ணி இருக்கணும். இல்லைனா மற்றபடி நீங்கள் இப்படி தான் அயன் பாக்ஸை ப்ளேஸ் பண்ணணும். மோஸ்ட்லி நீங்கள் வந்து அயன் பண்ணிட்டு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த அயன் பாக்ஸை நிறைய பேர் இப்படி சுற்றுவீங்க, ஒயரை சுற்றி வைப்பீங்கள்ல, அந்த மாதிரி சுற்றக்கூடாது. சுற்றாமல் ஒயரை வந்து இந்த மாதிரி லூஸாக தான் விடணும். இந்த பட்டன் வந்து ஒன்லி ஸ்ப்ரே ஆகிறதுக்கான மட்டும்தான். இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டீம் இதெல்லாம் வெளியே வராது. ஸ்டீம் வெளியே வரணும் அப்படின்னா இந்த பிராண்ட்லேயே
இன்னொரு ஒரு அயன் பாக்ஸ் இருக்குது ஓகேவா. பர்பிள் கலரில் ஒரு அயன் பாக்ஸ் இருக்கும். அந்த அயன் பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயும் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும், இன்னொரு ஆப்ஷன் ஸ்டீம் வர்றதுக்கும் ஓகேவா. இதில் அந்த ஆப்ஷன் இல்லை. இதுவே ஃபுல்லாக ஹீட் ஆகி அப்படின்னா இங்கே வந்து ஒரு ரெட் கலர் லைட் எரியும் ஓகேவா, இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் வந்து ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டீம் ஆட்டோமேட்டிக்காகவே வெளியே வரும். இந்த ஆப்ஷன் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்டீம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். அப்படி இல்லை நீங்கள் இதை வந்து செட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீம் வராது, பட் அயனிங் நார்மலாக நடக்கும் ஓகேவா. வந்து என்ன வாட்டர் இது வந்து இதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து ஒன்லி ஆரோ வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். உப்பு தண்ணி யூஸ்பே பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் உப்பு தண்ணி யூஸ் பண்ண இங்கே வந்து உங்களுக்கு உப்பு படிய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கஷ்டமாகிடும். அதனால் உப்பு தண்ணி இங்கே படியாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். லோக்கல் ஷாப்பில் எவ்வளோ ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா 1900 2000 இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா ஒரு 100 ருபீஸ் கம்மி பண்ணி ஒரு 1800 அப்படி தராங்க. ஆனால் இதை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ ஜூலை மந்த் வந்து கோட் சேல் நடந்துச்சு. அதில் வந்து 1417 ருபீஸ்க்கு நான் இந்த ப்ராடக்ட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஆக்சுவலி யூஸ் பண்ணதே எனக்கு வந்து 400 கிட்ட எனக்கு வந்து சேவ் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த அயன் பாக்ஸ் ஆன்லைனில் இப்போ எவ்வளோக்கு கிடைக்குது அப்படின்னா 1699க்கு கிடைக்குது. வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபீச்சர்ஸ் பற்றி எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹீட் வச்சுட்டு ட்ரெஸ்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணாதீங்க. மற்றபடி ஓகே. என்னோட பொன்னான நேரங்களில் இந்த வீடியோக்காக செலவழித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.